இன் அ குட் வே. ஓகேயா? ஸோ இதுவும் நடந்துச்சு. ஏதோ ஒரு குழம்பு வச்சு அந்த குழம்புல உப்பு ஜாஸ்தியாகி போச்சு. ஓகே, அது குருமா குழம்பு. ஆனால் குருமா குழம்புன்னு கண்டுபிடிச்சிட்டான். அது என்ன குருமா குழம்புன்னு அவனுக்கு தெரியல. ஆக்சுவலாக அது வந்து சோயாபீன்ஸோ பட்டர் பீன்ஸோ, சோயாபீன்ஸுன்னு நினைக்கிறேன். சோயாபீன்ஸ் குருமா குழம்பு வச்சுருந்தேன். ஓகேயா? ஸோ அதில் உப்பு வேறு ஜாஸ்தி ஆகி போச்சு. அது சொன்னால் இதில் உப்பு ஜாஸ்தி இருக்குது, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு, உருளைக்கிழங்குக்கு உப்பு போடாத, உருளைக்கிழங்கு நல்லா குக்கரில் வேக வச்சு மசிச்சு அது நல்லா பிசைஞ்சிட்டு இந்த குழம்போடு மிக்ஸ் பண்ணி விட்டு, உப்பு தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு அப்படி தான் மிக்ஸ் பண்ணி ஆக்சுவலாக குழம்பு 2 நாள் வச்சு சாப்பிட்டோம். ஸோ ஹி ஹெல்ப்ஸ் மீ அவுட் லைக் தேட் ஆல்சோ. அதே மாதிரி சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன். நான் வச்சுருந்த சிக்கன் கிரேவி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரியாணி அண்ட் கிரேவி என்னோடய ஃபேவரேட் இல்லையா? ஸோ ஹி அப்ரிஷியேட்டட் மீ ஃபார் தேட் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி டைம்ஸ் இதெல்லாமே ஹேஸ் ஹேப்பன்ட் இன் அவர் லைஃப். இதெல்லாமே வந்து என்னோடய ட்ரீம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அடுத்த பாயிண்ட், 15th பாயிண்ட், ஐ வாண்ட் அ மேன் இஃப் ஹி கோஸ் அவுட் சம்வேர் அண்ட் ஹேப்பன்ஸ் டு ஈட் ஃபுட் அவுட் சைட், இஃப் இட் டேஸ்ட் குட் and if he thinks I will surely like the taste. I want him to specifically make it a point that he takes me to that particular restaurant and shop and get me that food. அவனுக்கு வந்து இது என்ன, குழிமந்தி, இந்த பிரியாணியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா, ஒரு சிக்கன் பீஸோட ஒரு பெருசாக இருக்கும். அது வந்து எப்போ பாரு அவன் ஃபோனில் சொல்லிகிட்டே இருப்பான், யூ கம் ஹியர் ஐல் டேக் யூ, யூ கம் ஹியர் ஐல் டேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே ட்ரீம் இருந்துச்சு. அவன் சாப்பிட்டதில் ஏதோ ஒரு அதே மாதிரி ஏதோ ஒரு பாகிஸ்தானி சிக்கன், ஏதோ ஒரு கிரேவி ஒயிட் கலரில் இருந்துச்சுப்பா, இது சூப்பராக இருக்குது, நீ வந்தேன்னா ஐல் டேக் யூ ஹியர் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி பாவ் பாஜி. ஸோ அது வந்து ஹீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட், he remembers it specifically when I go there and he takes me to that specific restaurant and makes me eat that food. So இதுவுமே எனக்கு ரியாலிட்டியில் நடந்திருக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து, I want a man who admires my soul's maturity, my inner child's kiddishness, as well as my feminine's fragility and romantic feelings, as well as my anger too. ஓகேயா? இது வந்து இதுவுமே ரொம்ப எனக்கு பிடிச்ச பாயிண்ட் அவன்கிட்ட. இது ரியாலிட்டியில் அவன்கிட்ட இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் வாட் ஹீ திங்ஸ் இஸ், ஐ எம் வெரி மெச்சோர்டு when I deal with people, when I deal with public and when I deal with my family. But at the same time he wants me to be okay. அதை அவன் அட்மையர் பண்ணுறாங்கிறது ரெண்டாவது விஷயம். he actually wants me to be very innocent and very kiddish when I'm around him. he does not want me to be very matured. எனக்குமே அவன் கூட இருக்கும்போது I don't like to be very kiddish, very matured எல்லாம் இருக்க பிடிக்காது. எனக்கு ரொம்ப கிட்டிஷாக அவன் மடியில் படுத்துட்டு ஜோக்ஸ் சொல்ல, விளையாடுறதுக்கு, அவனை நோண்டிட்டு வம்பிழுத்துக்கிட்டு, அவன் வந்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் ஒர்க் பண்ணான், அவனை ஒர்க் பண்ண விடாமல் கேலி அடிச்சுட்டு கிண்டல் அடிச்சுட்டு அவன் இப்போ வைக்க சிரிச்சுக்கிட்டே வேலை பார்ப்பான். இல்லைன்னா நான் பேசுகிறது கேட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வேலை பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப நாட்டியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என்னோடய பெண்ணையில் இருக்கிற அந்த ஷை அப்படிங்கிறது அவன் வந்து அப்படி ரசிப்பான்ப்பா. அந்த அந்த அவன் ரசிக்கும் போது அவன் கண்ணில் இருந்து என் கண்ணை எடுக்க முடியாதுன்னு. ரொம்ப நேரம் அவன் கண்ணை பார்த்துட்டு இருந்தா எனக்கு அதுவும் பார்க்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அந்த ரசனை இருக்கும். இன்னொன்று வந்து, எஸ், ஐ எம் வெரி ரொமான்டிக் பர்சன் அட் ஹார்ட். ஹீ இஸ் ஆல்சோ டூ. ஸோ அந்த அவனும் அப்படி இருக்கிறதுனால தான் he was able to admire me. But how, as far as I know, as far as I've observed in my family, என் வாழ்க்கையில் இருக்கிற ஆண் இதுக்கு முன்னாடி, அதாவது என் குடும்பத்தில் இருக்க ஆண்கள் இதுக்கு முன்னாடி என் லைஃப்பில் இருந்த ஆண், இவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே இந்த இதை நான் பார்த்ததில்ல. ஒரு பெண்ணுக்கிட்ட இருக்கிற ரொமான்ஸை அட்மையர் பண்ணுற ஆணையே நான் பார்த்ததில்லை. அதெல்லாம் வந்து ஒரு கொச்சையாக என்ன சொல்கிறது, அசிங்கமாக பார்த்த ஆணை தான் நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்டாக இருந்தாலுமே கூட அதை வந்து இது எப்படி நம்மக்கிட்டே எப்படி இருக்கா, வலுசலாக இருக்கா, அப்படி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறான்னு தான் பார்த்துருக்கேன். திஸ் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி a different experience for me and I admired it actually. அவன் அட்மையர் பண்ணாங்கிறத தாண்டி I admired it so much and I was happy. அதுக்கப்புறம் கோபம் வந்தால் அவ்வளோதான், ருத்ரமா தேவி தான் நான். ஸோ அந்த கோபமும் அவனுக்கு தெரியும், அந்த கோபத்தோட எல்லையும் தெரியும். அந்த கோபத்தை நான் எக்ஸாஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுவேன்னா, ஒர்க் 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 எந்த அளவுக்கு ஒர்க்குனா கை காலெல்லாம் மறத்து போகணும் எனக்கு.
அப்படியே அதுக்கு மேலே தூக்கி அசைச்சு வேலை செய்ய முடியாத அளவுக்கு அப்படி பெட்டில் போய் பொத்துன்னு விழுந்தா தூங்கிடணும். அந்த அளவுக்கு என் கோவத்தை எக்ஸாஸ்ட் பண்ணி வெளியேற்றுவேன் ஒர்க் பண்ணி. ஸோ ஹீ நோஸ் என்னோட கோபத்தினுடைய அளவு. அவன்கிட்ட நான் கத்துறது எல்லாமே தெரியும். ஸோ ஆக்சுவலாக அவனுக்கும் எனக்கும் சண்டை இருக்காது, அவனுக்காக அவன் மேலே கோபம் இருக்காது, எங்கேயோ இருக்க கோபத்தை அவன்கிட்ட வந்து காமிப்பேன். பட் ஸ்டில் அவன் புரிஞ்சுப்பான். ஸோ அப்போல்லாம் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், ரியலைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, எனக்குள்ளே நான் கோபமாக இருக்கும்போது இந்த காளியாதேவி மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜியே இருக்கும்போது என்னோடய ரியாஸ் எப்படி அதை உள்வாங்கி என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே இருப்பானோ அதே மாதிரி இவனும் ரியாலிட்டியில் உட்காந்துருப்பான். நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான் அவன். அது எனக்கு நல்லா தெரியும். அவன் கேட்டுட்டு தான் இருக்கிறான். ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாமல் கேட்பான். ஆனால் லேப்டாப்பில் உட்காந்து அமைதியாக வேலை பார்த்துக்கிட்டே கேட்பான். எல்லாம் கத்தி முடிச்சதுக்கப்புறமும் அமைதியாகவே இருப்பான். சரி, அவள் கோவம் எங்கேயோ கோவம் அவள் யார்கிட்ட போய் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான், நம்மகிட்ட தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருவான். எல்லா கோவத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் பெட்டில் அந்த கோவத்துலேயே அழுதுட்டு தூங்குவேன். இல்லை தூங்குனதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்து எனக்கு கன்வின்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். அதாவது அவன் சிம்பாலிக்காக அப்படி காமிப்பான்னா என் பக்கத்தில் படுத்து என்னை ஹக் பண்ணிட்டு தூங்கிடுவான் அவனும். ஸோ தட் இட் மீன்ஸ் இட்ஸ் ஓகே டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஆங்கர் டு மீ அப்படிங்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப வருஷத்திய கனவு எனக்கு. ஓகே, ஸோ இதெல்லாமே ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. ஐ வாண்ட் a man who enjoys the fragrance of my hair and who admires the curls of my wet hair as soon as I come from my head bath. Yes, அவனுக்கு வந்து என்னோடய முடி ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணப்போ எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக ஒரு குட்டிகளாட்டம் நடந்துச்சு. செகண்ட் மேரேஜ் ஆச்சா பூச்சான்னு சொல்லிட்டு. ஸோ போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேன். பாய் கட் வச்சுருந்தேன். ஸோ சொன்ன முதல் விஷயமே என்னென்னா, grow your hair. I like to sleep combing your hair and I like that என்ன சொன்னா உன்னோட முடியோட வாசத்தில் தூங்கணும். ஸோ ஐ வாஸ் லைக் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு. நம்ம கனவு கூட இப்படி ஒருத்தன் பேசுவானா ரியாலிட்டியில் அப்படி. ஸோ இந்த முடி இப்போ வளர்த்ததுக்கப்புறம் இப்போ போனிடெயிலாக இருக்குது. ஸோ போனிடெயிலையுமே கூட ஹி லைக்ஸ் மை ஹேர் ஸோ மச். அந்த மாதிரி தான். ஸோ அந்த பெட்டுக்கு வந்தாச்சு, லேப்டாப்பெல்லாம் ஆஃப் பண்ணி தூக்கி வச்சாச்சு, தூங்க போகிறோம் அப்படின்னா அவன் கை வந்து என்னோடய முடியை கோதிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் தூங்குவோம். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப நாள் கனவு ரியாலிட்டிக்கு வந்துச்சு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த என்னோடய முடியில் இருக்கிற ஒவ்வொரு கேர்ள்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கேர்ள்ஸில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட் இருக்கும் இல்லையா, அது வந்து அவன் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கான். ஸோ திஸ் ஆல் இதெல்லாம் எப்படி எனக்கு என்னோடய ஹாப்பினஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு கூட தெரியல. ஏன்னா நம்ம கனவு கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அதுவும் ஒருத்தர் இப்படி விழுந்து நம்மளை ரசிக்கிறான் அப்படிங்கும்போது அந்த கனவுக்குரியவனே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறான், கடவுள் அந்தளவுக்கு நமக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காருங்கும்போது எனக்கு அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணுன்னு கூட தெரியல. அந்தளவுக்கு வார்த்தைகள் இல்லாமல் ஸ்தம்பிச்சு போயிருக்கேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து, ஐ வாண்ட் அ மேன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி லாங்குவேஜ் ஆஃப் மை ஆங்க்லெட்ஸ், கொலுசு, ஈவன் இஃப் ஹீ இஸ் இன் ஹால் அண்ட் ஐ எம் இன் மை மிஸ்டீஸ் கிரியேஷன்ஸ். த்ரூ மை ஆங்க்லெட் சவுண்ட் ஹீ ஷுட் பி ஏபிள் டு நோ மை எமோஷன்ஸ். ஏன்னா நம்ம மெதுவாக நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட அந்த குணம் இருக்குது. அந்த கொலுசோட சலங்க சத்தம் சல் 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 அப்படி தான் கேட்கும். காண்டில் நடக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொலுசோட சத்தமே ஃபோர்ஸ் ஆகணும், சல் சல் சல். அவன் வந்து அந்த சத்தத்துலேயே வந்து நான் வந்து அந்த சோஃபாலாம் பக்கத்தில் உட்காந்தேன்னா அவன் என்ன கேட்பான்னா, வாட் ஹேப்பண்ட். அது கொஸ்டினே அப்படி தான் இருக்கும், வாட் ஹேப்பண்ட். நான் சொல்ல எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு யோசிப்பேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன், ஓ நம்ம நடந்து வர கொலுசு சத்தத்துலேயே அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் அ மேன் ஹூ டிஸ்கஸஸ் எவ்ரி திங் வித் மீ and who thinks my opinions and suggestions matters to him a lot. ஆமாம், எனக்கு வந்து இது ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து சொல்லியே காமிப்பாங்க. என்ன சொல்லி காமிப்பாங்கன்னா, குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் தலைவராக இருக்க முடியும், ஸோ குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்போது நான் என்ன டெசிஷன் எடுக்கிறேனோ அந்த குடும்பத்துக்கு தலைவர் நான் தான். 1000 இருந்தாலும் உன்னை காட்டில் நான் 3 வயசு மூத்தவன். ஸோ நான் என்ன டெசிஷன் எடுக்கிறேனோ அந்த டெசிஷனை செயலாக்கம் பண்ணுற ஆள் மட்டும்தான் நீ
ஸோ அப்போவே என்னென்னா உனக்கு அதில் அந்த நான் எடுக்கிற டெசிஷனில் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கோ இல்லை மாற்று கருத்து சொல்கிறதுக்கோ யூ ஆர் நோபடி, யூ ஆர் நத்திங் அப்படிங்கிற அந்த முத்திரை குத்திடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இட் ஹர்ட் மீ ஸோ மச். அதை நான் சொல்லும்போது எல்லாம் வீட்டில் சண்டை நடக்கும். அந்த சண்டை எந்த எல்லை வரைக்கும் போகும்னா, உன்னை அடிச்சுனாலும் நான் சொல்கிறதுக்கு உன்னை சரின்னு சொல்ல வைப்பேன், அந்த எல்லை வரைக்கும் போகும். ஸோ இதே வாழ்க்கையவே வாழ்ந்து 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 இப்போ ஒரு மனுஷன் அவனுக்கு டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குதோ, அவங்க வீட்டில் அவன் செய்ய போகிற விஷயங்களுக்கு என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கணுமோ இதெல்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஐ ரியலி ஃபீல் ஐ எம் வேல்யூட். ஐ ரியலி ஃபீல் மை திங்கிங்ஸ் அண்ட் தாட்ஸ் அதில் எதுக்காக என்கிட்ட சொல்ல போகிறான், வாட் இஸ் யுவர் பாயிண்ட் இன் இட் அப்படிங்கிறது தான். இன்னொன்று மிஸ்டீஸ் கிரியேஷன்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை எங்களோட ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவன் என்ன திங்க் பண்ணுறாங்கிறத ஹி யூஸ் டு ஷேர் வித் மீ. எதுவுமே அவன் டெசிஷன் சொல்ல மாட்டான், அவன் கைடு மட்டும்தான் பண்ணுவான். டெசிஷன் என்ன தான் எடுக்க சொல்லுவான், அந்த டெசிஷன் ஓகேயா இல்லையாங்கிறதுக்கு மட்டும்தான் ஹீல் டெல், ஓகே இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாரு, இல்லைன்னா வேற ஒரு இதுக்கு ஆப்ஷன் நம்ம போவோம், இந்த ஆப்ஷன் வேண்டாம், இப்படி தான் சொல்லுவானே தவிர he never stopped me or he never said this is இதுதான் என் டெசிஷன், இந்த டெசிஷன் தான் நீ நடத்தணும் அப்படின்னு அவன் சொன்னதே கிடையாது. ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி வென் நிறைய விஷயங்கள் இந்த விஷயம் ரியாலிட்டியில் நடக்கும்போது, ஸோ இப்படி கூட ஆண் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீப்பாக என் மனசுக்குள்ளே பதிஞ்சுது. அந்த தாக்கம் இம்பேக்டை வந்து ரொம்ப டீப்பாக உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் அ மேன் ஹூ கிவ்ஸ் மீ மை மாம்ஸ் லவ், who gives me my father's guidance and stands for me as how father stands for his daughter and God's, who gives my sisters warmth and like a brother who will never let me down in front of anyone and who be the most intimate, ultimate, understanding, close friend in all the ways. Yes, he is everything what I mentioned. எங்கள் அம்மா கூட அந்தளவுக்கு என்னை புரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. நிறைய விஷயம் நான் தேடுற விஷயம் எங்கள் அப்பாவுக்கு வந்து தெரியாது, நான் அவர் அந்த காலத்து பர்சன் இல்லையா. ஆனால் இவன் வந்து எல்லா விஷயத்துலையும் நான் ஒரு விஷயத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கூட பயப்படுறேன்னா அவன் கேட்குற கொஷின், why are you so scared when I am there, ரொம்ப கேஷுவலாக கேட்பான். I'm there-னா அப்படின்னு சொல்லுவான். நான் சொல்லுவேன், இப்படி கூட ஒரு பொண்ணுக்கு தைரியம் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பேன் நான். இன்னொன்று கைடன்ஸும் கொடுப்பான், இப்படி தான் இதை பண்ணணும், இப்படி இப்போ நான் சொன்ன வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவு ஹீ இஸ் கைடிங் மீங்கிறது. அந்தளவுக்கு கைடன்ஸ் கொடுப்பான். இன்னொன்று வந்து யார்கிட்டையுமே என்னை விட்டு கொடுக்க மாட்டான். ஆக்சுவலாக எங்கள் அப்பா கிட்டேயே அவன் என்னை விட்டு கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி. இன்னொன்று என்ன சொல்கிறது, அந்த வார்ம்த் எப்போவுமே, அந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கும்ல, இவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லைப்பா, அந்த வார்ம்த்தையும் கொடுத்துருக்கான், அந்த செக்யூரிட்டியும் எனக்கு கொடுத்துருக்கான். ஸோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் சொல்லாமலே என்னை புரிஞ்சுக்குவான். ஸோ இது விட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல் திஸ் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங், ஐ ஃபீல் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் டில் மை டெத். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து மெயின்லி ஐ வாண்ட் அ மேன் ஹூ கிவ்ஸ் மீ எமோஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் ஆக்சுவலி ஐ லைக் டு ட்ராவல் அ லாட். ஸோ இஃப் ஐ ஹேப்பன் டு புக் அதாவது சம்திங் ரூம் இன் அ ராங் ஹோட்டல், ஹீ ஷுட் கிவ் மீ physical protection and get me out of that issue, and mainly he shouldn't fight with me or shout at me for something I do unknowingly. இது வந்து ரியாலிட்டியில் நடந்துச்சு. நடக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு ஸ்டூடெண்ட்டு அப்படி கூட சொல்லலாம், ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்து தானே வெளியே வந்திருப்பாங்க. ஸோ ஷீ குட் அண்டர்ஸ்டாண்ட் என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும், நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், எல்லாமே அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக தப்பான ஹோட்டலில் ரூமை புக் பண்ணிட்டேன், எனக்கு தெரியல. ஓகேயா. ஸோ வந்து எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, சம்திங் ராங். இவன் வந்து நைட்டு ஸ்டே பண்ணும் இந்த ஹோட்டலில். ஸோ எனக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இவன் எப்படி திட்ட போகிறானோ, கத்த போகிறானோ, என்ன செய்ய போகிறானோ தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே அவனுக்கு அழுதுகிட்டே மெசேஜ் பண்ணுறேன். அவன் ரொம்ப கேஷுவலாக, இட்ஸ் ஓகே, don't change the room, don't change the hotel, I'll come and manage. எனக்கு அப்பயும் தீரல பயம், I'll come and manage. மேனேஜ் பண்ணும்போது வந்து திட்டுவானோ அப்படின்னுலாம் அப்படி இப்படி பதறுது மனசு, அப்படி நடுங்கி வெளுத்து போவோம்ல, அந்த ரேஞ்சுக்கு பதறுது, பயப்படுறேன்.
அப்புறம் நான் மெசேஜ் அடிச்செல்லாம் கேட்குறேன், இந்த மாதிரி எப்படி எப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி ரூம் மாற்றணும்னா சொல்லு, நான் ரூம் எங்கெங்கே போகணுமோ போயிட்டு வா, நீ ரூம் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம், நான் வந்து எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போவும் அதே சொல்கிறான். என்னடா இப்படியே சொல்கிறானே. அப்புறம் தான் புரிஞ்சுது. அவன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணானா, அந்த மேனேஜர்கிட்ட அவன் பேசின விதம், அந்த பேசின தொனி, மேனேஜர் வந்து அந்த ஹோட்டலில் நான் இருக்கேன்ல எதுவுமே அவன் பேசுனதுக்கு மறுப்பு சொல்லலை. ஓகே ஓகேன்னு எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அவன் சொன்னதையும் சாங்ஷன் பண்ணிவிட்டு பில்லில் அதை எப்போமா பில்லை இது பண்ணுவாங்கல்ல, பில்லில் அதில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆல் தி இஷ்யூ வாஸ் சால்வ்ட். ஆக்சுவலாக நான் இப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், இப்படி கூட இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, இப்படி கூட இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ ஏன்னா இதே இது நம்ம கார்மிக் பார்ட்னர் கூட இருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ எப்படி இப்படி செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கும் அதை எப்படி செய்யணும்னு தெரியாது, சொல்யூஷன் தெரியாது. அவனுங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அம்மா கொடுத்து 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 கெடுத்த ஒரு பசங்களாக தான் இருப்பாங்க, அம்மா வளர்த்த பசங்களாக இருப்பானுங்க. ஓகேயா? அப்போது அந்த அம்மாவுடைய அரவணைப்பு, ஒரு ஊருக்கு போகணுன்னா கூட பேக் அம்மா பேக் பண்ணி தர பசங்களாக தான் இருப்பாங்க இன்னும். ஓகேயா? எல்லா லேப்டாப் பேக் வரைக்கும் காரில் எடுத்து வச்சு கிளம்புற பசங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ ஃபீல் தே டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் சுச்சுவேஷன்ஸ். ஆனால் அவனா அந்த காட்டு மரம்னு சொல்லுவோம்ல, அவனா வளர்றவனுக்கு தான், அவனை செல்ஃப் டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு, அவனா சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணி அவனோட எமோஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரிய 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 he learns how to handle people in different situations and he learns to modulate his voice and handle people differently also. ஸோ இதெல்லாம் வந்து I learned from him. ஸோ உண்மையிலேயே வந்து அது I was so happy. அது அவங்ககிட்ட நான் காமிச்சிக்கல சொல்லவும் இல்லை. I felt so happy. My dream came true. இன்னொன்று அப்பாடா நம்மளை திட்டலடா, நம்மளை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஹாப்பி. ஆனால் ரூமுக்கெல்லாம் வந்து நாங்கள் பேசி முடித்து ரிலாக்ஸ் ஆகி எல்லாம் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நாங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணான்னா, லேப்டாப்பை எடுத்து வச்சு எப்படி ரூம் புக் பண்ணணும் அப்படிங்கிறத நிதானமாக ஒவ்வொரு இதாக சொல்லி கொடுத்து அதை என்னை செய்யவும் வச்சான். ஏன்னா நான் சொல்லி கொடுக்குறதோட விட்டேன்னா நீ மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீ இப்போவே உட்காந்து என் முன்னாடி செஞ்சுக்காமின்னு சொல்லி அதை செய்யவும் வச்சு என்னை கற்றுக்க வச்சான். ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி ஃபார் தட். அதுக்கப்புறம் 22வது பாயிண்ட்டு, ஐ வாண்ட் அ மேன் ஃபார் ஹூம் ஐ எம் தி ஒன்லி ப்ரையாரிட்டி அண்ட் நோ ப்ரையாரிட்டி லிஸ்ட், ஹூ வில் டூ எனி திங் டு ஹாவ் மீ இன் ஹிஸ் லைஃப். ஸோ இவன் வந்து அப்படி தான். இன்னொன்று என்ன சொல்லுவான்னா, அவன் வந்து ஐ டோன்ட் ஹாவ் ப்ரையாரிட்டி லிஸ்ட் அட் ஆல் ஆர் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸோ எனி ஹவ் ஐ ஹாவ் டு டூ, பட் யூ ஆர் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஆர் மை லைஃப். அப்போ தான் புரிஞ்சுது ஒருத்தன் நான் இந்தளவுக்கு நான் லவ் பண்ணுறேங்கிறது கூட இப்படி வித்தியாசமாக சொல்ல முடியுமான்னு அன்றைக்கி தான் யோசித்தேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் 23வது பாயிண்ட் வந்து, ஐ டோன்ட் வாண்ட் அ மேன் ஹூ பிளேம்ஸ் மீ இஃப் ஹீ டஸ் நாட் நோ டு ஹேண்டில் தி சுச்சுவேஷன்ஸ். ஸோ ஐ வாண்ட் அ மேன் ஹூ சோல்ஃபுல்லி மெச்சூர்ட் இனஃப் டு ஹேண்டில் எவ்ரி திங். ஸோ அதை இந்த ரூம் புக் பண்ண பாயிண்ட்லேயே இதை சொல்லிட்டேன், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். ஐ வாண்ட் அ மேன் ஹூ டஸ் நாட் இன்சல்ட் மீ வித் மை பாஸ்ட் அண்ட் ஹூ டஸ் நாட் see me as a shameful personality for have lived with my ex-husband 14.5 years and for having a girl child and who does not want to hide the truth about me to his close friends. ஆமாம், இதுலேயுமே நான் இதுக்கு முன்னாடி, அதாவது என்னோடய எக்ஸ் ஹஸ்பண்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோடய ட்வின் ஃப்ளேம் தான் நான் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் கடந்த ஆண் கிடையாது. ஹீ இஸ் மை லாஸ்ட் மேன். அதுக்கப்புறம் நான் எந்த ஆணையுமே தேடலை. அதுக்கப்புறம் எடுத்து கூட பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், டைமும் இல்லை, பார்க்கணுன்னு தோணவும் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஆண்கள்லாம் என்னோடய பாஸ்ட்டை பற்றி பேசி நிறைய என்னை காயப்படுத்தியிருக்காங்க, ரணப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய பாஸ்ட்டை பற்றியே பேசக்கூடாதுன்னு நினச்சேன். இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ட்வின் வந்து என்னோடய பாஸ்ட்டை பற்றி நான் சொன்னால் தெரிஞ்சுக்குவான், அதெல்லாம் உள்வாங்கிக்குவானே தவிர இது வரைக்கும் அவனாக கொஷின் பண்ணதே கிடையாது. என்னோடய பாஸ்ட்டை பற்றி அவன் பாதர் பண்ணதும் கிடையாது. என்னோடய பாஸ்ட்டை பற்றி எதுவும் விமர்சனம் பண்ணதும் கிடையாது. பாஸ்ட்டில் நீ இப்படி தான் பண்ணியிருப்ப, அதனால தான் அவன் உன்னை இப்படி வச்சுருந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ப்ளேம் பண்ணி பேசுனதும் கிடையாது.
I was like, I felt I'm so blessed to have such a man in my life. ஏன்னா நமக்கு ட்வின் ஃப்ளேமுங்கிறது ஒரு, அதாவது எப்படி சொல்கிறது, 100%க்கு 500% ஒரு சாலிட் டைம் பீரியடுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த டைம் பீரியட் நம்ம வந்து டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இவனாக இருக்கலாமோ இவன் இல்லாமல் இருக்கலாமோ, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த ஒரு பீரியட் ஆஃப் டவுட்டிங் அண்ட் நோயிங் திங்ஸ், கோயிங் டீப்பர் அண்ட் டீப்பர் இன்டு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா, அந்த பீரியட் வரைக்கும் அவன் தான் ட்வின்னு கன்ஃபார்மாக தெரியாத வரைக்கும் ஹீ இஸ் அ ஸ்ட்ரேஞ்சர் டு மீ. அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸ்ட்ரேஞ்சர் டு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு டு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு இன்டிமேட் ஃப்ரெண்ட், இந்த லெவலில் தான் இருக்கும். ட்வின்னுங்கிற ஸ்தானத்தில் தூக்கி கொண்டு போய் அவனை வைக்கவே மாட்டோம் இல்லையா. 500% கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ட்வின்னுங்கிற ஸ்தானத்தில் கொண்டு போய் ஆணி அடித்த மாதிரி உட்கார வச்சுருவோம். அதுக்கப்புறம் இறக்கவே மாட்டோம். ஓகேயா. ஸோ இந்த பீரியடில் எல்லாமே கூட அவன் என்னோட இன்டிமேட் ஃப்ரெண்டாக இருந்த அந்த காலங்கள், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் டு இன்டிமேட் ஃப்ரெண்டாக இருந்த காலங்கள் வரைக்குமே கூட என்னோடய பாஸ்ட்டை பற்றி எதுவுமே பேசுனதில்லை. இப்போ வரைக்கும் he never talks and I strongly believe he will never talk. ஸோ அதுக்கப்புறம் 26th பாயிண்ட்டு, I want a man who makes our relationship official and public and never wants to have me as a secrecy in the name of privacy. I want to be in bright sunlight with him. I want to make my YouTube videos with him. இதில் இருக்க அந்த யூடியூப் வீடியோங்கிறதுக்கு மட்டும்தான் இன்னும் டைம் வரலன்னு நினைக்கிறேன். நானே இன்னும் கேட்கல அவங்கக்கிட்ட. ஒருவேளை நான் கேட்டிருந்தேன்னா மைட் பி ஹி வுட் ஹவ் அக்செப்டட். ஆனால் எனக்கே கேட்கணும்னு தோணலை. ஏன்னா எனக்கு அந்த திருஷ்டி, கண்ணு பற்றும், இது மேலெல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி. ஸோ என்ன சொல்கிறது, நாங்கள் 2 பேர் வேறு ஒரே மாதிரி இருப்போமா, பார்க்குறதுக்கு எங்கள் ஃபேஸ் பார்த்தா ரியல் பார்ன் ட்வின்ஸ் மாதிரியே இருப்போம். ஸோ இன்னொன்று, அதுக்கான டைம் வரட்டும், அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து மீடியா முன்னாடி வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய நினைப்பு. அதனால் இப்போ வரைக்கும் நானே கேட்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை சேர்ந்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னொன்று வந்து, அவன் எப்படின்னா அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஹீ இஸ் வித் மீ. இந்த ரிலேஷன்ஷிப்பை அஃபீஷியல் அண்ட் பப்ளிக் ஆக்குறதுக்கு மேரேஜ் மூலியமாக தான் பப்ளிக் ஆக்கணும், அஃபீஷியல் ஆக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கும் எனக்கும் இந்த தாட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே உண்டு. மேரேஜுங்கிறது ஊர் உலகத்துக்கு நம்ம டுகெதர்னஸை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஊர் உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணணுங்கிற தேவை இல்லைன்னா எதுக்கு மேரேஜ்? ஸோ அது எப்படி அஃபீஷியல் வேலை வேணாலும் அறிவிக்கலாம்ல. ஸோ போடு, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை சேர்ந்து ஆரம்பித்து 2 பேரும் அதில் பார்ட்னர்ஸ் ஆகி அஃபீஷியலி அண்ட் பப்ளிக்கலி வி ஆர் பார்ட்னர்ஸ் டுகெதர். ஓகே. அதே மாதிரி ஐ have never been his secrecy. From starting I have never been his secrecy. And but we both are very எப்படி சொல்கிறது, நாங்கள் 2 பேரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம். இப்போ கோச்சிங்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் தெரியும். அதை தாண்டி எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நிறைய ப்ரைவசி இருக்கும், நிறைய எப்படி சொல்கிறது, கருத்து பரிமாற்றம்னு இருக்கும் இல்லை. எங்கள் கோர் வேல்யூஸ், கோர் பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதெல்லாமே வந்து நிறைய ஐ சி மை செல்ஃப் இன் ஹிம். ஸோ இந்த ஒரு ப்ரைவசி அப்படிங்கிறதும் வந்து வி மெயின்டைன். இன்னொன்று என்ன சொல்கிறது, நாங்கள் எப்படி இருக்கோம், க்ளோஸாக இருக்கோங்கிறது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது பார்க்குற பப்ளிக்கு தான் தெரியும். இல்லை எங்கள் வீட்லேயோ அவங்க வீட்லேயோ தெரியாது. பிகாஸ் தேவ் நெவர் சீன் அஸ் டுகெதர். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன தெரியும்னா, இவளுக்கு வந்து இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு, இந்த பையன் கூட தான் இருக்கா, அடிக்கடி போயிட்டு வரா, அப்படி தான் தெரியும். அவங்க அம்மா அப்பாவுக்கும் என்ன தெரியும்னா, இவனுக்கு வந்து இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. They have never seen us together. So I feel this is also way of privacy. எனக்கு வந்து what I strongly believe is, யாரு கண்ணும் பட வேண்டாம், இவங்க இவ்வளோ சூப்பராக இருக்காங்களே. ஏன்னா எங்களை பார்த்தாலே அந்த ஒரு வைபு, they can easily recognize they are very close to each other அப்படிங்கிறது, and they are very intimate with each other அப்படிங்கிறது எங்களை பார்த்தாலே தெரியும். இன்னொன்று எங்கள் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸும் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் சொல்கிறேன், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே ரூம் எடுத்து தங்குறோம், அந்த ஸ்ட்ரீட்ஸில் நடக்கிறோம்னாலே எங்களை பார்க்குறவங்களெல்லாம் நாங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்போம்ல. ஸோ ஐ நெவர் வாண்டட் டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீடியாஸ் ஃபேஸ். அதுக்கப்புறம் I want a man who isn't at the back of his social image and always trying to maintain it. Yes,
he is not a person who is behind social image. He is not at all a person who is behind social image. So அவன் எப்படின்னா ஹீஸ் எப்போவுமே மாஸ்க் போடவே மாட்டான். he lives as a true authentic essence. முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. என்கிட்ட இருக்குன்னா இருக்குது, என்கிட்ட இல்லைன்னா இல்லை. எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. ஓகே, அதே மாதிரி சமுதாயத்தில் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, இதெல்லாம் பேசவே மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வேலைக்காகாத விஷயம், அந்த மாதிரி நினைக்கிற டைப்பு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. I want a man who isn't a dominator or dictator, who isn't a mama's boy as well. அவன் இல்லைப்பா, அவனுக்கு ஆக்சுவலாக அவன் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, he likes me dominating him and I take that active participation. ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா, I don't like to be dominated. எனக்கு டாமினேட் பண்ணால் பிடிக்காது. ஆனால் அந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து பொறுமையாக உட்காந்து அந்த ஆம்பளை பையன் எனக்காகன்னு எஜுகேட் பண்ணும்போது அது கவனமாக கேட்குறதுக்கு, லைஃப்பில் இம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி டேலண்ட் ஓரியன்டாக டாமினேட்டிங்காக இருக்கிறான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தட் இஸ் ஹவ் அ மேன் ஷுட் பி, இல்லையா? ப்ரொடெக்டிவாக எமோஷ்னல் செக்யூரிட்டி கொடுக்குற ஒரு ஆணா, ஒரு நிறைய அறிவு இருக்கிற ஒரு ஆணா, அனுபவ அறிவு, சும்மா நாட் தியரி, பட்டறிவு கிடையாது. ஓகேயா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆண் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் சொல்லும்போது அவன் ப்ரொனவுன்சியேஷன்லேருந்து அவன் பேசுகிற வார்த்தையிலேருந்து அவ்வளோ கவனமாக கேட்பேன். நான் அவனை கவனிக்கிறத பார்த்து அவன் சிரிச்சிருவான். நான் சொல்கிறத கேளு, என்னையே கவனிச்சிட்ருக்காத. ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேரும் we are so jovial with each other. At the same time he educates me a lot and he does not dominate me. ஓகே, அதே மாதிரி he is not a mama's boy. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அம்மாவையும் அவனுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியும். அவங்க அம்மா சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா, பதில் சொல்லணும் இல்லையா, பதில் சொல்லுவான், எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவான். அவங்க அம்மா சொல்கிறது இவனுக்கு ஓகேயா இருந்துச்சு அந்த பாயிண்ட்டு அப்படின்னா அதை கேட்டுக்குவான், ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்குவான். அதுக்காக அவங்க அம்மா சொல்கிறதே தான் உலகம் அப்படின்னு வாழ்கிற பையன் கிடையாது. ஸோ தட் குவாலிட்டி ஆல்சோ ஐ லைக் இன் ஹிம். அதுக்கு அடுத்தது வந்து நிறைய பாயிண்ட் இருக்குங்க, 61 பாயிண்ட் இருக்குது. 61 பாயிண்ட்டையும் படித்தா லேட் ஆயிரும். நம்ம இதோட முடிச்சுப்போம். இதில் வந்து 39 பாயிண்ட் இருக்குது, அதோட முடிச்சிருவோம். ஓகேயா? ஏன்னா இப்போ சீக்கிரம் படிக்கிறப்ப ரொம்ப லேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வாண்ட் அ மேன் ஹூஸ் கம்ப்ளீட்லி கம்பேக்டபிள் வித் மீ இன் செக்ஸ் இன் ஆல் வேஸ். எஸ், ஹீ இஸ். அதுக்கப்புறம் நான் நினச்சிருக்கேன், என்ன நினச்சிருக்கேன்னா, ஐ எம் வெரி வெரி ஸ்டாமினா ஃபுல் பர்சன். ஸோ என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா ஒரு ஆண் என்னை காட்டில் பயங்கர ஸ்டாமினா ஃபுல்லாக இருக்கணும். அந்தளவுக்கு ஃபிட்டான ஆண் ஒருத்தன் பிறந்திருப்பான் நான்லாம் யோசிச்சிருக்கேன். ஸோ மை ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. அதுக்கப்புறம் ஐ வாண்ட் அ மேன் ஹூ டேக்ஸ் மீ ஃபார் எவ்ரிடே ஈவினிங் ரிலாக்ஸ் வாக்ஸ் ஹோல்டிங் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஹூ டேக்ஸ் மீ டு டெரஸ் ஃபார் ஸ்டார் கேசிங் எவ்ரி நைட். ஆமாம், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போனேன்னா டெய்லி நடக்கும். ஈவினிங் வந்து என்ன சொல்கிறது, ஈவினிங் இந்த சென்ஸ் நைட்டு டின்னர் சாப்பிடுவோம்ல, டின்னர் சாப்பிட்டுட்டு நல்லா 2 பேரும் கை பிடிச்சிட்டு அந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட் லாஸ்ட் வரைக்கும், ஸ்ட்ரீட்டுனா அவங்க ஸ்ட்ரீட்லேருந்து அந்த மெயின் ரோடுக்கு போகிற வரைக்கும் ஃபுல்லாக நடந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக பேசிட்டு கடை வீதி எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எது எங்கே கிடைக்கும், வேணால் நாளைக்கு வந்து வெளியே சாப்பிட்லாம், இந்த ரோட்டுக்கடை ஃபுட்டெல்லாம் ரோட்டுக்கடை ஃபுட்டு, இந்த குட்டி குட்டி ஸ்டால் மாதிரியெல்லாம் சும்மா டேபிள் சேர் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துலலாம் இங்கே சாப்பிட்லாம்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் போகும்போது நடந்து சாப்பிட்டுட்டு அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த கீழே வீட்டில் நுழையிற இடத்துலையே திண்ணையிலேயே ஒரு டேபிள் சேர் மாதிரி போட்டிருப்பாங்க, டீபாய் சேர் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் நடந்துட்டு வந்துருக்கோம்ல, 2 பேர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் அந்த மொட்டை மாடியில் கீழே அந்த தரையில் உட்காந்து காலை நீட்டி கையை நீட்டி உட்காந்துருக்கிறதே ஒரு பெரிய ரிலாக்ஸிங் இல்லையா? அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைமிங்ஸ். ஸோ அதெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி ஸ்டார் கேசிங் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் வேடிக்கை பார்க்குறது, சின்ன பிள்ளைங்கள்லாம் வேடிக்கை பார்க்கும்ல, அந்த வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே ரூமுக்கு இறங்கி வந்துட்டு திருப்பி வி கண்டினியூ வித் அவர் ஒர்க். ஏன்னா அவனுக்கும் ஒர்க் இருக்கும்,
எப்படியும் 2 மணி ஆகிடும் நாங்கள் 2 பேர் படுக்கிறது. அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இருந்தால் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் பண்ணுவேன், இல்லைனா எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு தூங்குவேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ வாண்ட் அ மேன் ஹூ சர்ப்ரைசஸ் மீ வித் வாட் ஆல் ஐ லைக் அண்ட் ஹீ ஷுட் அரேஞ்ச் கேண்டில் நைட் டின்னர் ஆன் எவ்ரி வீக்கெண்ட் இன் அவர் டெரஸ். இன்னும் அதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல, கேண்டில் நைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கல. ஆனால் ஹீ சர்ப்ரைசஸ் மீ ஸோ மச். என்னோட பர்த்டே அன்னைக்கு he was in his place, I was in my house. ஓகேயா? ஸோ இதுலேயும் அவங்க அம்மா வீட்டில் இருந்தான். ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக அவங்க அம்மா வீடு அவன் நேட்டிவ் ஒரு இடம், அவன் ஆஃபீஸ் வச்சுருக்கிறது ஒரு டவுனு, ஐடி டவுனு, நான் இருக்கிறது ஒரு டவுனு. அவனோட லிவிங் எங்கேன்னு கேட்டால் அவன் ஆஃபீஸ் வச்சுருக்க அந்த ஐடி டவுனு தான். அப்பப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவான், பேரண்ட்ஸ் ஹவுஸுக்கு போயிட்டு வருவான் அவனோட நேட்டிவ்க்கு, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அப்போ என்னோடய பர்த்டே அப்போ அவன் வந்து நேட்டிவ் டவுனில் இருக்கான். ஸோ நேட்டிவ் டவுனில் இருந்து என்னோடய பர்த்டே அன்றைக்கி எனக்கு மெசேஜ் வருது, எதில், ஜொமேட்டோவில். அவன் வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருக்கான் அவங்க பர்த்டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. அது என்ன கேக்குன்னு எனக்கு வர்ற வரைக்கும் தெரியல, வந்தப்புறம் தான் தெரியுது இட்ஸ் ரெட் வெல்வெட் கேக். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக் ரெட் வெல்வெட் கேக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான். ஸோ அந்த கேக்கு யாருக்குமே கொடுக்கலங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாக நான் எந்த ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ணல, அந்த கேக்கை தான் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டேன் நான். ஸோ ஐ வாஸ் தட் ஹாப்பி. அதே மாதிரி எங்கேயாவது வெளியே போனோன்னா அவன் எப்படின்னா இதெல்லாம் வாங்கி தரமாட்டான், போய் பிளான் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் வாங்கி தரமாட்டான். அவங்க அக்காவுக்கு செருப்படுக்கிறேன், தங்கச்சிக்கு செருப்படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, நீ போட்டுப்பாரு, எங்கள் அக்கா காலும் உன் காலும் ஒரே சைஸ் தான், போட்டுப்பாருன்னு என்னை வாங்க வைப்பான். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவான் அதெல்லாம் எனக்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்கான். ஏன்னா நான் செருப்பு வந்து எனக்கு காலாணி இருக்கிறதுனால ஒரே அந்த எம்சிஆர் செருப்பு தான் போடுவேன். இட் டஸ் நாட் லுக் குட். அவன் அதை பார்த்துட்டு அந்த காலாணிக்கு தகுந்த மாதிரி சாஃப்ட் செருப்பே எப்படி நல்ல லுக்கிங் குட் ஸ்லிப்பர்ஸ் எப்படி போடணுன்னு அவன் வாங்கி கொடுத்தான். ஸோ இதெல்லாமே வந்து எனக்காக ஒரு ஆண் மெனக்கெட்டுறான் அப்படிங்கும்போது, சர்ப்ரைஸ் கிஃப்டாக வேறு கொடுக்குறான் அப்படிங்கும்போது ஐ வாஸ் லைக் ஸோ ஹாப்பி. நம்ம சும்மாவே மிதந்துக்கிட்டே பறந்துக்கிட்டே தான் திரிவோம். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் வந்து ஐ வாண்ட் அ மேன் ஹூ அட்மயர்ஸ், அக்னாலஜ், என்கரேஜஸ் அண்ட் எம்பவர்ஸ் ஆல் மை டேலண்ட்ஸ் அண்ட் தி வே ஐ டூ இட். ஹீ ஷுட் நோ ஹவு மச் ஹார்ட் ஒர்க் ஐ புட் இன் டு மை ஆக்ஷன்ஸ். ஆமாங்க, இது வந்து அவன் வந்து நிறைய இதை என்கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுவான், நிறைய என்னை என்கரேஜும் பண்ணுவான். ஸோ இது வந்து இட் இஸ் எவ்ரிடே லைஃப்பில், வெதர் ஜியாகிரபிக்கலி வி ஆர் டுகெதர் ஆர் ஃபார் எவ்ரிடே லைஃப்பில் இது எனக்கு ரியாலிட்டியில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து ஐ வாண்ட் அ மேன் ஹூ இஸ் டிபெண்ட் ஆன் மீ. I don't want a man who emotionally threatens me or tries to earn my sympathy and attention. Okay, ஸோ இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே எனக்கு என்கிட்ட டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆணை எனக்கு பிடிக்காது. நான் சின்ன எனக்கு டீ போட்டு கொடு, காஃபி போட்டு கொடு, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியா, எனக்கு லஞ்ச் செஞ்சிட்டியா, இதை பண்ணிட்டியா, அதை பண்ணியா, இந்த மாதிரி ஒரு ஆண் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐ டோன்ட் வாண்ட் சச் மேன். ஐ வாண்ட் அ மேன் ஹூ இஸ் வெரி வெரி இண்டிபெண்டன்ட், ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் himself. At the same time இன்னொன்று என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரில, ஏதோ ஒரு சண்டை நடந்துருச்சு, அந்த சண்டையெல்லாம் அவன் கற்றுன்னு கத்திட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னை வந்து அந்த சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்கிற ஒன்று பண்ணிவிட்டு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அந்த தடவை சண்டை சரியாக போயிடுது. அதுக்கு அடுத்த தடவை சண்டை வரும்போது போன தடவை இப்படி தானே இருந்துச்சு அப்படின்னு அந்த எமோஷ்னலாக நம்மளை வந்து அந்த ஒரு கில்ட்டுக்குள்ளே ஆளாக்கி நம்மளோட சிம்பத்தி அண்ட் அட்டென்ஷனை கிராப் பண்ணுற ஒரு ஆணை சுத்தமாகவே எனக்கு பிடிக்காது. ஸோ ஹீ இஸ் கம்ப்ளீட்லி நாட் சச் அ டைப் ஆஃப் பர்சனாலிட்டி. ஸோ இவ்வளோ தூரம் நான் என் ஜேர்னியை சொன்னதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட் கேரக்டர் ஹீ இஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து 35ஓடையே முடிச்சிடலான்னு நினைக்கிறீங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. ஐ வாண்ட் அ மேன் ஹூ டஸ் நாட் tie me to the responsibilities of a marriage and stays with me happily and committed to be together with each other till our last breath. I don't want kids அப்படின்னு வச்சுக்கோங்க, because I am annoyed of taking care of kids and I don't have the tolerance for whatever play kids do. And so I want a man who understands this part of me, and he too does not want all these marriage responsibilities or kids, and I feel it restricts my freedom.
அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் மீ பேட்லி. இது வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் தான் எனக்கு தெரியும். பட் ஸ்டில் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம். ஸோ இப்போ நானே ப்ரெக்னென்ட் ஆகிறேன், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னாலும் எனக்கு குழந்தைய டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு வீட்டோட ஒரு பர்சன் வேணும். அப்படி இருந்தால் தான் என்னால் குழந்தைய பெற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் எனக்கு ஹஸ்பண்டாக வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஸோ அது என்னோடய லாங் டைம் விஷ் அண்ட் ட்ரீம். எஸ், ஹீ இஸ் ஸோ. ஸோ இதுவுமே ரியாலிட்டிக்கு வந்தது வந்து ஐ வாஸ் லிட்ரலி வெரி ஷாக்டாக. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நான் எழுதும்போதே நான் என்ன யோசிச்சுட்டு எழுதுறேன்னா, இப்படி கூட ஒரு ஆண் பிறந்திருப்பானானே எனக்கு சந்தேகம். அப்படி தான் எழுதுகிறேன். அப்படியே ஒரு ஆணை நான் ரியாலிட்டியில் பார்த்ததுமே வாயடிச்சு போயிட்டேன். எனக்கு எப்படி என்ன சொல்லணும்னு தெரியல, என்ன சொல்கிறது. பட் ஸ்டில் ஹீ எஜுகேட்டட் மீ ஆன் திஸ் ஏரியா ஆஃப் மை லைஃப் ஆல்சோ. ஈவன் தோ ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மீ, he educated me and he made me confident. You need not have to be worried or tensed. நீ வந்து இவ்வளோ கவலைப்பட வேண்டியதோ இல்லை பயப்பட வேண்டியதோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட இவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டியதோ அவசியமே இல்லை அப்படிங்கிறத எனக்கு புரிய வச்சாங்க, எஜுகேட் பண்ணாமல். ஸோ ஐ ஃபெல்ட் ஸோ பிளெஸ்ட். இந்த அளவுக்கு ஒரு ஆண் இருப்பானான்னு சத்தியமாக எனக்கு தெரியலங்க. ஆனால் நான் வந்து என்னோடய ட்ரீம்க்கான ஆணை நான் பார்த்துட்டேன். I am a very very free spirited person, and so I don't like if anything affects my freedom, independency, and as well as my individuality and ambition. Okay, so I want a man who understands all this about me and supports me and helps me live as me. இதுதான் நான் அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கிட்டு, சரி அப்படியே அவள் இருக்கட்டும், அதுதான் அவளுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு இருக்கிற ஆண் தான் எனக்கு வேணும். ஸோ இது வந்து அப்படியே ரியாலிட்டியில் இருக்குது. ஹீ நெவர் டிஸ்டர்ப்ஸ் மீ ஆர் ஹீ நெவர், எப்படி சொல்கிறது, அவனுக்கு தெரியும் திஸ் இஸ் ஹூ ஷீ இஸ் அண்ட் ஹீ டெல்ஸ் யூ நீட் நாட் ஹாவ் டு சேஞ்ச் எனிதிங் ஃபார் மீ, லிவ் அஸ் ஜஸ்ட் ஹூ யூ ஆர். இது வந்து எனக்கு எனர்ஜெட்டிக்காகவே ரியாஸாக எனக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு தெரியும். இன்னும் ரியாஸ் எனக்குள்ளே தான் இருக்கான். ஸோ ஆனால் வந்து ரியாஸ் அப்படிங்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்து கூட நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் ஐ நெவர் நியூ அந்த மாதிரி ஒரு பர்சன் பிறந்திருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இதை வாசிக்க ஐ ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா பாயிண்ட்டுமே உங்கள் ட்வின்கிட்ட மட்டும்தான் இருக்கும் 100%. வேறு எந்த ஆண்கிட்டையுமே இருக்காது. ஸோ இந்த பாயிண்ட்டை பதிவு பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம படித்தோன்னு வச்சுக்கோங்க, இப்போவே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க. போதும் நம்ம மூடி வச்சிடலாம். பாய்.